சொல்ல உங்க ஆதரவு கொடுத்தீங்க. நீங்க யாரு, என்னவா இருக்கீங்க? சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியில மாநில கொள்கை செயலாளராக இருக்கேன் நானு. சொல்லுங்க, உங்க தொகுதி பிரச்சாரம்லாம் எப்படி போச்சு? மக்கள்கிட்ட உங்க வரவேற்பு எப்படி இருந்தது? இந்த 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அந்த தீய திராவிட கட்சியா ஒழிக்கணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மாற்றத்தை விரும்புறாங்க மக்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் குடியோட இருக்காங்க. இந்த தேர்தல் பணியில நாங்க கடுமையா களப்பணி பண்ணிருக்கோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்க உருவாக்கணும் நம்பி இந்த களத்தில் நிற்கிறோம். சிறப்பா முடிஞ்சிருக்கு. நம்ம வெற்றியை மே 4ஆம் தேதி மக்கள் பார்ப்பார்கள். புதுசா இப்ப விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கான களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க போட்டியா இருப்பாரா? நாங்க போட்டியெல்லாம் நடிகனை பாக்குறது இல்ல. நாங்க தலைவன பிள்ளை நிற்கிறோம், நடிகன் பிள்ளை நிக்கல. அதனால விஜய் அவர் அரசியல் கோட்பாடு கொள்கை இதுல ஏதாவது ஒரு மாற்று இருந்தா நாங்க அவரை எதிர்பார்க்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா, நாங்க வைக்கிற மாற்று எடுத்து வைக்கிறாரு. பிறப்புக்கும் நல்லா இருக்குமா அது வைக்கிறாரு. புரியுங்களா? பாசம் அதை எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி நாங்க வைக்கிற கொள்கை எடுத்து வைக்கிறாரு. அதனால அவர் மாற்று தராரு. இந்த தமிழகத்துக்கு அவர் ஏமாற்று. அதனால அவர் எங்க போட்டியெல்லாம் கருதல. எங்களுக்கு போட்டு நாங்க பண்ற கலப்பணி தான். நீ சரியா நீங்க எத்தனை வாக்குறது, நான் எத்தனை வாக்குறேன், எங்களுக்குள்ள போட்டி. எந்த வாக்குறதுக்கு நீங்க எத்தனை வாக்குறீங்க, எந்த வாக்குறதுக்கு நான் எத்தனை வாக்குறது தான் போட்டி. நாம் தமிழ் கட்சியில பிள்ளைகள் போட்டிய எங்களோட இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. நாங்க இனத்தை விடுதலைக்கு வெறும் பாஞ்சிட்டு இருக்கோம்.